கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் வாக்குத்தத்த வசனங்கள். தேவன் உனக்கு வானத்தின் பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுப்பேன் என்று மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என்ன சொல்லப்பட்டிருக்காரு? தேவன் உனக்கு வானத்தின் பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுப்பேன், மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் உனக்கு நான் தருவேன் அப்படின்னு சொல்றாரு. யார் சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவானவர் சொல்றாரு. யாருக்கு சொல்றாரு? இது ஈசாக்கு சொல்லப்பட்ட வசனங்கள். ஏன்னா ஆபிரகாமுக்கும் சொல்லப்பட்டார். இது ஆபிரகாமுக்கு தான் சொன்னார். ஆபிரகாமுக்கு தான் ஃபர்ஸ்ட் சொன்னார். ரெண்டாவது ஈசாக்குக்கும் அந்த வாக்குத்தத்தங்கள் கடவுள் கொடுத்தாரு. அதே போல கர்த்தர் இந்த நாள் கேட்கிற ஒவ்வொரு சகோதரனும், ஒவ்வொரு சகோதரிகளே, ஒவ்வொரு தாய்மார்களே, ஒவ்வொரு தங்கைமார்களே, ஒவ்வொருத்தர்களுக்கும் இந்த நாள் வாக்குத்தத்த வசனங்கள் என்ன சொல்லப்பட்டது? தேவன் உனக்கு வானத்தின் பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுப்பேன் என்று மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தருவேன் என்று உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அப்ப இந்த வாக்குத்தத்தங்களை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் அல்லச்சா? அப்ப ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது செய்யணும் இல்லையா? ஆண்டவருக்காக நம்ம வாழணும் இல்லையா? ஆண்டவருக்காக நம்ம எதனா ஜெபிக்கணும் இல்லையா? அநேக பேருக்கு சுவிசேஷம் சொல்லணும் இல்லையா? அவங்களுக்கு சபைக்கு கொண்டு வரணும் இல்லையா? அவங்களுக்கு ஞானசனம் கொடுக்கணும். ஞானசனம் எடுக்கிற வரையும் அவங்கள விடக்கூடாது. அவங்கள போய் டெய்லியும் பார்க்கணும். அவங்கள கொண்டுட்டு வரணும் சபைக்கு. அது மாதிரிலாம் எண்ணம் வரணும் இல்லையா? இந்த எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்துடுதுன்னா ஆண்டவர் இந்த நாள் நம்ம சொல்லுகிறாரு, நான் வானத்தின் பனியும் பூமியின் கொழுமையும் கொடுப்பேன், மிகுந்த தானியத்தின் திராட்சை ரசத்தையும் உனக்கு நான் தருவேன். நம்ம ஒரு ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்தும் போது, ஒரு ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வரும்போது, ஒரு ஆத்துமாக்களுக்காக நம்ம பாரப்பட்டு வியாதியாக இருக்கிறவங்களுக்கு ஜெபித்து அது விடுதலை கிடைக்கும் போது கர்த்தர் நம்மளுக்கு தருவாராம். ஆபிரகாம் எல்லாத்தையும் விட்டுட்டு தானே வந்தார், எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரல இல்லையா? அதே மாதிரி ஆபிரகாமுக்கு அடுத்தது ஈசாக்குக்கு என்ன பண்ணினாரு? அதே போல் அவர் நாட்டை விட்டு, அவர் தேசத்தை விட்டு அவர் என்ன பண்ணார்? வெளியே வந்தார். வெளியே வந்து அங்கே எத்தனை பிரச்சனைகளை சந்தித்தார். அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் அவர் ஆண்டவரை பற்றுக்கொண்டு வாழ்ந்தார் இல்லையா? அதனால தானே அவர் ஆசீர்வதித்தார் ஆபிரகாமை. அதே போலதான் நம்ம யாருக்காவது ஏதாவது செஞ்சோம்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் கேட்குற சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, ஆபிரகாமை போல தகப்பனை, தாயை, பிள்ளைகளை, எல்லா சொந்த பந்தங்களை விட்டுட்டு அவர் வந்தார். அதனால தான் அவரை ஆசீர்வதித்தார். அதே போல் ஈசாக்கு அவங்க அப்பா வைத்த சொத்து, அவங்க அப்பா வைத்த ஆஸ்தியை எல்லாத்தையும் அந்த ஊர்லேயே விட்டுட்டு மற்ற ஊருக்கு போனார். அந்த வேறு ஊரில் போய் அங்கே போய் துருவ தோண்டினார். அங்கே போய் எத்தனை காட்டு வேலை செஞ்சார். எத்தனை பேத்துக்கு அங்கே அந்த மத்தியில் போய் பிரச்சனைகளை சந்தித்தார். பஞ்சம் ஆனது. வேறு நாட்டுக்கு, வேறு ஊருக்கு, வேறு நாட்டுக்கு கால்நடையாக கடந்து போனார். அப்போ போனதுனால தான் அவரை ஆசீர்வதித்தார். அதே போல் கர்த்தர் நம்மளுக்கு என்ன பண்ணும்? நம்மளும் போக முடியாது இல்லையா? மற்ற நாட்டுக்கு போக முடியாது, மற்ற தேசத்துக்கு போக முடியாது. நம்ம இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் போகலாம். ஆனாலும் அப்படியும் போக முடியாது. ஏன்னா பிள்ளைங்க இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, கணவர் இருக்காங்க, மாமியார், நாத்தனா இவங்களாம் இருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு போக முடியாது. ஆனாலும் அக்கப்பக்கம் இருக்கிறவங்களுக்கு நம்ம சுவிசேஷம் சொல்ல முடியும் இல்லையா? அவங்க வியாதியாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஆண்டவர் பக்கத்தில் கொண்டு வரோம் இல்லையா? வேலை செய்கிற இடத்துல கொண்டுட்டு வரலாம் இல்லையா? நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களை இருக்காங்க, படிக்கிற காலேஜில் இருக்காங்க, அவங்கள எடுத்து சுவிசேஷம் சொல்லி கொண்டு வரலாம் இல்லையா? ஸ்கூல் போகிறோம், அங்கேருந்து ஆண்டவர் பிள்ளைகளை கொண்டுட்டு வரலாம் இல்லையா? அதனால தான் சொல்லப்பட்டிருக்குது, தேவன் உனக்கு வானத்தின் பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுப்பேன், மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தருவார். இது மாதிரிலாம் நம்ம செய்யும் போது, அர்ப்பணிக்கும் போது, நம்ம ஆண்டவருக்காக அர்ப்பணித்து வாழும்போது அவர் நம்மளுக்காக அர்ப்பணித்து செய்வார். நம்ம எதுவும் செய்யாமல் இருந்தோம்னா ஆண்டவர் நம்மளுக்கு செய்ய மாட்டார். நம்ம அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கணும், துதிக்கணும், ஆண்டவர் சபைக்கு கொண்டு வரணும். இந்த நாள் கேட்ட பிற்பாடு நீங்களும் கர்த்தருக்காக அதே மாதிரி செய்யும் போது உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஜெய்